அடாவடி அட்டூழிய அக்கிரமங்களுக்கு முடிவு கட்டுகின்ற வகையில் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களின் அறிவிப்புக்கு இணங்க மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் தலைமை ஏற்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழகத்தின் செயலாளராகவும் மாண்புமிகு அமைச்சராகவும் இருந்து இதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் மாசு அவர்களுக்கும் மேடையில் நடுநாயகமாக வீற்றிருக்கிற அண்ணன் டி.ஆர். பாலு உள்ளிட்ட கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுக்கும் வடசென்னை முழுவதும் ஆங்காங்கே பல்லாயிரக்கணக்கில் திரண்டு எழுந்து வந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் ஆற்றல் மிகு செயல் வீரர்களுக்கும் எமது வேண்டுகோளை ஏற்றி எமது கட்சியின் சார்பாக வருகின்றிருக்கிற நூற்றுக்கணக்கான எனது உறவுகளுக்கும் ஒருங்கிணைத்திருக்கின்ற அருமை சகோதரர் வேணுகோபால், அருமை சகோதரர் அக்கிரமகான், அருமை சகோதரர் புகழேந்தி மாறன் உள்ளிட்ட எமது நிர்வாகிகளுக்கும் எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் ஒரே ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். இந்த கூட்டத்தின் சார்பாக தொடர்ச்சியாக நாம் ஜனநாயக ரீதியாக இயங்குகிறோம். சட்டமன்றங்களில் தீர்மானங்களை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கிறோம். சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறோம். கிஞ்சித்தும் கவலை கொள்ளாமல் நம்மை ஒரு தூசு என்று கருதுகிற பாரதிய ஜனதாவின் ஒன்றிய அரசுக்கு சரியான சவுக்கடியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, ஒரு சரியான நேரம், இதை சரியான களமாக மாற்றுங்கள், இந்தியாவிற்கே களமாக மாற்றுங்கள். ஒருபோதும் எங்கள் தமிழக அரசு தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஒன்றிய அரசு அலுவலகங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு நல்க மாட்டோம். முதல் கட்டமா எனக்கு பிடித்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் உங்கள் தலைமையிலான திமுகவுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் வரிகுணா இயக்கத்தை அறிவியுங்கள். இங்க இருக்கிற வைகோ ஐயா, பெரியவர் பேராசிரியர், இங்க இருக்கக்கூடிய சண்முகம், முத்தரசன், நம்முடைய ஜவஹர்லாவின் சார்பாக வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமர், தமிழ் அன்சாரி, இன்னும் வர இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமா உள்ளிட்ட அத்தனை கட்சி தலைவரும் முதல்ல வரிகுணா இயக்கத்தை தொடங்குவோம். எங்க எனக்கு பிடித்த சுங்கச்சாவடியில சுங்கம் தர மறுப்போம். இரண்டாவது, ஜிஎஸ்டி கொடுக்கிறதுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டோம். இங்கே எனக்கு முன்னால் பேசியவர் குறிப்பிட்டது போல் இங்கே மாண்புமிகு நம்முடைய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஏன் இந்த போராட்டம் என்பதை விளக்கமாக அவர்களுக்கு எடுத்து வைக்கிறார். அவர் எடுத்து வைக்கிற அவர் துறை சார்ந்திருக்கிற ஒன்றிய அரசுடைய சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு தமிழ்நாடு அரசு எந்த விதத்திலும் உறுதுணையாக இருக்காது. அறிவிங்க, 5 ஸ்டேட்டுக்கு மின்சார உற்பத்தி செய்கிற என்னுடைய தொகுதியினுடைய பகுதியில் இருக்கிற என்எல்சி நிறுவனம் நிலங்களை கையகப்படுத்தி அதற்கு விவசாயிகளை வயிற்றில் அடித்து என்எல்சி மின்சாரம் தயாரிக்கிறான் இல்ல, அதற்கு நில எடுப்புக்கு போடப்பட்ட அதிகாரிகளை அனைவரையும் திரும்ப பெறுங்க. அதானி துறைமுகத்திற்கு துணை நீக்க மாட்டோம்னு சொல்லுங்க. பரந்தூருக்கு டாட்டாவுக்கு நிலத்தை கையகப்படுத்த தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் உங்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கும் அறிவிங்க. உங்கள் காலடியில் மோடி மண்டி இடுகிறானா இல்லையா என்பதை நான் பார்க்கிறேன். இது செய்யுங்க முதலமைச்சர் அவர்களே, ஒரு முறை செய்யுங்க. தமிழ் மான உணர்ச்சியில, இன உணர்ச்சியில, சுயமரியாதையில, அந்த தன்மானத்துல அவன் கையை வச்சுக்கிட்டே இருக்கிறான். நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசு என்பதற்காக நீங்கள் எவ்வளவோ பணிந்து போகின்றீர்கள், எவ்வளவோ தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்புகிறீர்கள். ஒன்னுக்கும் மரியாதை கிடையாது. எல்லாவற்றையும் தூக்கி குப்பையில் வீசலாம். நம்முடைய இந்திய நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் நீங்க வேலைக்கு பின்னால் இருக்கிற தங்க பார்ட்டியில் தொடங்கி அருமை சகோதரி கனிமொழியிலிருந்து ராசாவிலிருந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அண்ணன் டி.ஆர். பாலுவிலிருந்து அத்தனை பேரும் இந்த நாட்டுக்கு செய்கின்ற மோடி அரசின் பரிவார கும்பல்களை அநியாய அக்கிரமங்களை கிழித்து தூக்க வருகிறார்கள். தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தலைவர் கலைஞருக்கும் பிறகு தளபதி தலைமையில் இருக்கிற இந்த எம்பிக்க ஒட்டுமொத்தமா இந்திய நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஆற்றலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அவன் கேட்கிற நம்மால் கேட்கிற கேள்விக்கு ஒன்று கூட சங்கி கும்பலால பதில் சொல்ல முடியல. நிர்மலா சீதாராமன் கதறான். அம்மாவுக்கு கோபம் தான் வருது. மாமிக்கு கோபம். தயிர் சோறு சாப்பிடுற உனக்கே கோபம் வருதுன்னா நல்லி எலும்பு சாப்பிடுற எங்களுக்கே கோபம் வரும்.
என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் நீ செய்கிற துரோகம். ஒத்தி புயல் வந்தா பணம் இல்ல, வருதா புயல் வந்தா பயம் இல்ல, தானே புயல் வந்தா பணம் இல்ல, இயற்கை பேரிடர் பாதிச்சா பணம் இல்ல, சன்னி முழுகினா பணம் இல்ல, குரங்குடி தீ விபத்தில் என் உயிர்கள் பலியான விமானத்தை அனுப்புங்கள், எலிகாப்டர் அனுப்புங்கள், மீட்டு தாருங்கள் என்றா எங்கள் விமானங்களுக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதுன்னு சொல்லுங்க. அப்ப என்ன பண்ணி இங்க ஹெலிகாப்டர் எதுக்கு? நான் அதிகமா பேசினா தளபதி சட்டமன்றத்தில் அழைச்சி வேலை இப்படி பேசிட்டு கேட்பார். அதனால ஆட்டம் பொங்குது, கோபம் வருது. நாளையே என்எல்சி வச்சுக்கிறேன், கச்சேரி வச்சுக்கிறேன். என் தமிழ்நாடு முதலமைச்சருக்கோ இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கோ டிஆர் பாலா போன்ற மாநில சுயாட்சி உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் சிம்பக்குரல் எழுப்புகிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மேடையில் வீட்டிருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு ஒரு அன்பான தலைவர் டிஜிபி ஏடிஜிபி சொல்லி நம்ம இன்டெலிஜென்ஸ் ஐடி கிட்ட சொல்லி கொஞ்சம் வேல்முருகன கிரவுண்ட்ல விளையாட அனுமதிங்க. தானா ஒரு வீட்டு பூட்ட என்எல்சி கேட்போம். நேற்றுக்கு இவன் நடத்துற சங்கி நடத்துற என்ன விழா நடத்துற அவர் ஊர்ல, அந்த ஊரை கூட நான் சொல்ல விரும்பல, இந்த காசியில நடத்துறான். அங்க இந்த மக்கள் மானம் கட்டு போன தமிழன் தொடர்ந்து ஏறி போறான். செருப்பால் அடிக்கிறாங்க ட்ரெயின்ல, பாத்தீங்கல்ல, டிவி தொலைக்காட்சியில காட்டுச்சுல, கிளாஸ உடைச்சி உனக்கு என்ன தமிழர் சேட்ல உட்கார்ந்து சேர்லன்றான். இவன் சொல்றான் நான் ரிசர்வ் பண்ணிருக்கிறேன், நான் முன்பதிவு பண்ண முண்டா, நான் இந்திக்காரனா இறங்கின தமிழ் நாயேன்னு இந்தியில திட்டி இழுத்து போறானா இல்லையா? தேக்க நாதி இருக்கா ஒன்றிய அரசுக்கு? அஸ்ஸாம் பவனை கொண்டு அவரை உருவாக்குறான், ஒரிசா பவனை கொண்டு வந்து அவரை உருவாக்குறான். 2 சீஃப் செக்ரட்டரி தலைமையில கேரள கொண்டு வந்து எல்லா தமிழுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு உரிமைகளை பறிக்க பாசித பாரதிய தலைவர். இன்னும் சொல்ல போனா மூத்தவங்க உட்கார்ந்து சொல்றேன், 2014 இந்த ஓபிஎஸ்சி எடப்பாடி ஆட்சியில என்ன சட்டம் கொண்டு வந்த மோடி தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎன்பி தேர்வுகளிலே தமிழர் அல்லாத அனைத்து வடநாட்டு அதிகாரிகளும் சப் கலெக்டர் ஆகலாம், கோர்ட் ஆட்சியர் ஆகலாம், மேஜிஸ்ட்ரேட் ஆகலாம், கமர்ஷியல் டாக்ஸ் அதிகாரி ஆகலாம், நீதிபதி ஆகலாம், 25 ஆண்டுகளாக நாட்டுக்கு சீஃப் செக்ரட்டரி ஆகலாம், டிஜிபிக்கு ஆகலாம். அப்பனா தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி தமிழ் பிள்ளைகளுக்கு யாருக்கும் தமிழ்நாட்டு அரசுல வேலை கிடையாது. எல்லாரும் இந்திக்காரனை கொண்டு வந்து உள்ள உட்கார வைக்கிறது திட்டம் போட்டான். அதை கண்டுபிடித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியின் கரங்களிலே சொன்னேன், துணை முதலமைச்சரின் கரங்களிலே சொன்னேன், அன்பிடத்திலே சொன்னேன். அதுதான் தமிழகத்தின் வரலாற்று எழுத்துக்களில் பொறிக்கப்படுகின்ற தமிழக வேலை தமிழருக்கே என்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி கொண்டு வந்த அந்த வேலை வாய்ப்பு உறுதி செய்கின்ற திருத்த சட்டம். தமிழ் படிச்சிருக்கணும், தமிழ் எழுதி படிக்கணும், தமிழ் பேசணும். இது எல்லாம் தெரிஞ்சு 40 மதிப்பெண் தமிழ் எடுத்தாதான்டா தமிழின தலைவருடைய வாரிசு ஆட்சியிலே வேலை கிடைக்கும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை நிறைவேற்றியது திமுக ஆட்சி. என்ன நிறைய பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, நீங்க திமுகவை கடுமையா எதிர்க்கிறீங்க என்று. ஒரு தோழமையோடு இங்கெல்லாம் சுட்டி காட்டினாதான் இந்த சட்டம் நமக்கு கிடைக்கும். அங்க இருக்கிற சன் பரிவார கும்பல்கள் நீ இந்திய தாண்டா எதிர்ப்ப, நான் இந்திக்காரனை கொண்டு வந்து இறக்குறான்னு ஒரு நாளைக்கு 10,000 பேர் சென்ட்ரல கொண்டாந்து இறக்குறான அவனை எதிர்த்து கேட்பு இருக்கு. என்னை போன்றவர்கள் சட்டமன்றத்தில் பணியாற்றுகின்ற போதுதான் நம்முடைய அமைச்சர் மாசு போன்ற அண்ணன் சேகர்பாபு போன்ற அமைச்சர் பெருமக்கள் அதற்குரிய பதிலை சொல்லி விடையை தேடி இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்ற முடியும். அதனால் இது சரியான தருணம். இறுக பிடித்துக் கொண்டு மாநில உரிமைகளுக்கும் சுயாட்சிக்கு ஏற்ற திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வடசென்னை